அண்மை செய்தி. தாவேக தலைவர் விஜயுடன் ஒரே திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தொடர்பான கேள்விக்கு நடிகை த்ரிஷா மௌனம் காத்திருக்கிறார். பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குளு 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 வீடு ஃபுல்லா ஏசியாம. செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? சொல்லுங்க சித்தப்பா. அம்சவேணி மாதிரி ஒரு குடும்ப பொண்ணுக்கு தாலி கட்டுவோன்னு பார்த்தா இப்படி கேடு கட்டு போன புஷ்பா கழுத்துல தாலி கட்டி இருக்க. புஷ்பாவா? அவ பேரு புஷ்பான்னு உனக்கு எப்படியா தெரியும்? எனக்கு மட்டும் இல்லடா, இந்த ஜில்லாவுக்கே தெரியும். அவ ரெக்கார்ட் டான்ஸ்ல பல ஊர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கா. ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவளா? பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வணக்கம். சென்னையிலிருந்து மும்பை சொல்வதற்காக நடிகை த்ரிஷா தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தார். அவரிடம் மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு, இது வந்து மேடம் எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. நடிகர் விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் த்ரிஷா, நீங்கள் இருவரும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்லும் பொழுது இருவரும் ஒரே காரில் சென்றதும் ஒரே நிற ஆடை அணிந்திருந்ததும் பிரபலமாக பேசப்பட்டதோடு மிகப்பெரிய சர்ச்சைகளையும் கிளப்பியிருந்தது. அவங்க அம்மா, அம்மம்மா, அக்கா, அக்கா, சித்தி, பெரியம்மா, அவங்க அத்தை, ஆயா, இவங்க ஒட்டுமொத்த குடும்பமே இந்தியா மட்டும் இல்லடா, இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற உலக நாடுகள் ஃபுல்லா பேர் எடுத்துவாங்க. கர்மா போது நிறுத்தியா? உன்னால நம்ம குடும்ப மானமே சந்திச்சிருக்குதுடா. மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு, இது வந்து மேடம் உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே மூதேவி வருதே. இப்ப என்ன வெறும் கொழுப்பா போடுற? கொழுப்பு தான் மினுமினுப்பு. அண்ணி முன்னைக்கு இப்ப எப்படி இருக்காங்க? அண்ணி இப்ப எப்படி இருக்காங்கன்னா பேச்சு சரியில்லையே. இரு, என்ன அது வெறும் எலும்பா போடுற? ஐய, அன்னைக்கு எலும்புனா ரொம்ப பிடிக்கும், நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க. நல்லா கடிச்சு சாப்பிடுவாளா? என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? ஏண்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு? அடே, எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா கருண கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வரும்போது எல்லாத்தையும் தாங்கிக்க தானே வேணும். ஒரு 2-3 தடவை அதை பத்தி சொல்லி பார்த்துட்டேன், புரியல அவருக்கு புரியல. ஏன்னா இஸ் நாட் அ கன்னிங். என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். ஆனா த்ரிஷாவை விட்டு வர மாட்டேன். கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர தெரிஞ்ச இவனுக்கு த்ரிஷாவை விட தெரியலையே. எனக்கு அடை வேணும், அதுவும் தேனடையா? அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? சங்கீதா ஒருத்த இல்ல, அப்ப இவனை ஒருத்த இல்ல, நான் இன்னொருத்தனை கட்டிக்கினா இந்த சமுதாயம் ஒத்துக்குமா? சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? ஒத்துக்குவீங்களா? விஜய் ஒத்துவேனா? அவனுக்கு எல்ல இருந்தா, அவன் ஆம்பளையா இருந்தா, அவங்க அப்பனுக்கே பிறந்தா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க சங்கீதாவுக்கு. நான் ஏத்துக்கிறேன். அவனால முடியுமாங்க? அது இப்ப சொல்ல புரியா இல்லையா? விமன் விஷயத்துல, ஒரு மேரேஜ் லைஃப் விஷயத்துல டிவோர்ஸ் ஓகே, வேற ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது ஓகே. பட் ஆனா கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட இல்லிசிட்டா அஃபேர்ல இருக்கிறது, ஹவ் இஸ் தட்? அப்ப இவனுக்கு தான் த்ரிஷா பிடிச்சிருக்குல்ல, அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? சரி, உன் கூட எனக்கு செட் ஆகல அப்படின்ட்டு இவன் தானே டிவோர்ஸுக்கு அப்பவே இனிஷியேட் பண்ணிருக்கணும். ஏன் அந்த மேரேஜை கண்டினியூ பண்ணா? அப்போ அவனோட கரியர்ல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதுதானே? அதேதான். அப்ப இவன் 10 பொண்டாட்டி கட்டிக்கலாம், ஒரு பெண்ணு மட்டும் கேவலமாகறாளா அவனுக்கு? என்னங்க பெண்களை வந்து இழிவுபடுத்துறதுங்க இது. சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தற்கொலைன்னு சொல்றது கரெக்ட் தானே? ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? விஜய்க்கு வெளியே நடக்கிறதே தெரியாத ஒரு இரும்பு கொட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. என்னுடைய எண்ணம் அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உண்மையை புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னுடைய பிள்ளை அந்த விஷ வலையிலிருந்து வெளியே வரும். அவ்வளவுதான் எனக்கு. உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவளை பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவளை தூக்கிட்டு போய் இவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட மாட்டான். என்னதான் பண்ணலாங்கிறப்ப நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகையுடன் கலந்துகிட்டு இருக்காங்க. நீங்க 2 in 1 மாதிரி வரல, 1 in 1 மாதிரி வந்தாங்க.
உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? அது தராதரம் இல்லாத செயல்பா, நல்ல செயல் கிடையாது. ஹர்ட் பண்ணிட்டான் மச்சான். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதா இருந்தா நாளா எப்பவோ செத்துருக்கணும். பொண்ணு குழந்தைங்களையாவது மதிக்கணும், இல்ல பொண்டாட்டியாவது மதிக்கணும். உப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. அந்த திமிரு, பண திமிரு, அந்த அந்த யங்ஸ்டர்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க, அந்த திமிரு. நான் இப்படிதான், நான் எது ஒன்றா பண்ணுவேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற திமிரான நடவடிக்கை தான் இது. ஏய், ஆணவத்தில் ஆடாதரா, ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். ஒரு ஆக்டரா இருக்கும் போது ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு அவர் வந்து தலைவரா சப்போஸ் வந்தா, இது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு கெட்ட பேர். அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? I'm a father of him. ஒரு அப்பாவுக்கு புள்ள மேல அக்கறை இருக்க கூடாதா? ஒரு அப்பாவுக்கு புள்ள வந்து இதோ இப்படி மாட்டிக்கிறாரு, இதுல இருந்து அவர் வெளியே வந்துடணுமேனு ஒரு ஆதங்கம் இருக்கணுமா வேண்டாம்? பாடா அண்ணா குமாரு, அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, யமவனுக்கு திரிஷாதா சிக்தின்னு. விஜய் நீங்க திட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்டர் விஜய் எல்லாருமே திட்டுங்க, ஓகே, நான் நோ ப்ராப்ளம்னு சொல்லுவேன், நானும் கூட திட்டுறேன் தான். ஆனா வந்து அவங்க குழந்தைங்க என்னங்க பாவம் செஞ்சுச்சு? நான் நிறைய கமெண்ட்ல பாக்குறேன், ஓம் சக்தி பராசக்தி, விஜய் மகனுக்கு திரிஷா சித்தின்னு போடுறீங்க, அந்த குழந்தைங்க என்னங்க பாவம் பண்ணுச்சு? அப்படி நீங்க திட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி சங்கீதாவுக்கு திரிஷா சர்க்கார திண்டு போக வேண்டியதானே? எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான். பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்றதுக்கு யோகிதை இல்லாத அந்த விஜய்க்கு வந்து ஒரு ஆட்சியா? பொண்டாட்டிய வச்சு உழைக்கிறாரப்பா, பெண்களை தாங்குறாரா? மகளிர் தினத்தன்னைக்கு சொல்றாரு, தான் பொண்டாட்டிய பாரு, தான் தாயில தகப்பனார பாரு, தன்னுடைய அப்பனை பாரு, எல்லாத்தையும் பிச்சுட்டு ஒருத்த மட்டும் நடிகையோட ஓடிட்டு போனா இவனெல்லாம் பெண்களை காப்பாத்துறாரா? அந்த பனையூர் பங்களாவிலேயே படுத்து கிடக்க வேண்டியதுதான். இந்த நாட்டையும் சினிமா மாதிரி நினைச்சிட்டு இருந்தா மக்களை எப்ப நினைக்கிறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஏய், இந்த பொண்ணு யாரா நைட்டு 11 மணிக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது, எனக்கு ஹர்ட் ஆகுது. உமன்ஸுக்கு ஏதாவது பண்ணணும்னா அதை உன் வீட்டுல இருந்து ஆரம்பி, அதுக்கப்புறம் நாட்டுக்கு வரலாம், புரியுதா? வெளியே தெரியற மாதிரி இருக்குல்ல, வெளியே தெரியாம இருக்கு, ஷோ ஆஃப் பண்றதுக்கு பண்ணிக்க தெரியும், இதெல்லாம் ஒரு பொழப்பு. அவருக்கு அவர் ஃபேமிலி இஷ்யூ கூட வந்திருக்கு, பட் எதுவுமே அவர் அஃபெக்ட் பண்ணல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து மக்கள் பணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மக்கள் பணி முக்கியம் தலைவர் சொல்லியிருக்காரு, ஆனா அவர் செய்வாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப ஜெனரலா நீங்க வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல, அதனால கேக்குறேன். ஒருத்தவங்க ஃபேஸ பார்த்தாலே ஒரு ஹியூமனிட்டி தெரியும் மேம், அது அண்ணா மூஞ்சில பார்த்தாலே தெரியும் மேம். ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா, அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படி வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். விஜயுடைய மர்ம உறுப்புகளை ஆப்ரேட் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட ஸ்கின் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்காரு. அந்த டீட்டெயில இருந்து விஜயுடைய புகைப்படங்கள் நீங்க பார்க்குற முடி வச்ச விஜய்லாம் உண்மையான விஜய் கிடையாது. விஜய் வந்து சொட்டத்தலை விஜய் தான். அதுலேருந்து ஆரம்பிச்சு அவர் என்னென்ன ட்ரக் யூஸ் பண்ணுவார், எந்தெந்த காலகட்டங்களில் அவர் என்னென்ன பண்ணாரு, ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. ஒவ்வொரு நடிகருக்கும் எதிராக அவரும் அந்த ரூட்டு தலை ஜெகதீஷும் சேர்ந்து என்னென்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நடிகருக்கு அஜித் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், இவங்களுக்கு எதிராலாம் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன விதமான திட்டமிடல் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றத சங்கீதா குறிச்சு வச்சிருக்காங்க. சாம்பார் ஆப் எனக்கு குறிச்சு வச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, அது தொடர்பாக நடந்த சந்திப்புகள், அவங்க வீட்டுல நடந்த சந்திப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோகிராஃப் பண்ணிருக்காங்க. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் வீடியோவா? ஆமா. ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார்.
அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. வச்சு முதுகு மேல நடத்துறோம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.